இன்றைக்கி ப்ரோமோவில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்துட்டு யார் எலிமினேட் ஆக போகிறாங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அனௌன்ஸ் பண்ணுற அந்த ப்ரோமோ வருது. அதில் யார் பார்வதி சொல்கிறாங்க, அப்சரான்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர். ஆனால் நமக்கு ஆல்ரெடி அஃபிஷியலாக நியூஸ் வந்துருச்சு, அப்சரா தான் வீட்டை விட்டு வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ப்ரோமோவில் வந்துட்டு வினோத்துக்கும் திவாகருக்கும் உள்ள அந்த என்ன சொல்கிறது, லவ் அண்ட் ஹேட்ரட் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, வினோத் வந்து என்னன்னாலும் திவாகர் வந்து என்ன தான் சொல்லுவார், ஈவன் பிரவீன் ஏதாவது தப்பு பண்ணாலும் வினோத்துன்னு தான் சொல்கிறாரு, அவர் பாடுறேன் அப்படிங்கிற பேரில், அவர் ஆக்ட் பண்ணுறேங்கிற பேரில் இது பண்ணுறாரு, 6 பேர் கிணத்துக்குள்ளே விழுந்து செத்துருவாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் வந்து ப்ரோமோ 3ல் வந்து துஷாரை வந்து வறுத்தெடுக்கிறாரு விஜய் சேதுபதி அவர்கள். உங்களுக்கு கேப்டன்ஷிப் பதவி கொடுத்துருக்கு, ஆனால் நீங்கள் அதை சரியாகவே பண்ணலை. நீங்களே வந்து 2 தடவை எஃப்ஜே தூங்கிட்டு இருந்தார், அவரையும் எழுப்பலை, நீங்களே மைக் போடலை, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கிடைச்ச கேப்டன்ஷிப் பதவியை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ரோமோ 4ல் வந்துட்டு கம்ருதீனுக்கும் ஆதிரைக்கும் பயங்கர பெரிய வாக்குவாதம் போயிட்டுருக்கு. அதில் அரோராவும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அரோரா வந்து கம்ருதீனோட ஃப்ரெண்டு தான். பட் ஆனால் கம்ருதீன் வந்துட்டு கொஞ்சம் அவருக்கு ரொம்ப ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து கோவப்படுறாரு. நேற்றே விஜய் சேதுபதி அவர்களோட பாதி எபிசோட் வந்து கம்ருதீனை பற்றி தான் இருந்தது. ஏன்னா அவர் வந்து அவர் டாஸ்கில் வின் பண்ணினதாகட்டும், அதுக்கப்புறம் அந்த கேப்டன்ஷிப்பில் அவர் பிஹேவ் பண்ண விதமாகட்டும், அதை பற்றி தான் நேற்று ஆல்மோஸ்ட் பாதி எபிசோடு இருந்தது. கம்ருதீன் கட்டாயம் அவரோட ஆங்கர் இஷ்யூஸை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஆனால் டெஃபினட்டாக இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பாதிக்கு மேலே முக்கால்வாசி வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ரொம்ப அமைதியாக இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ப்ரோமோ. இப்போல்லாம் வந்து ப்ரோமோ பார்த்து கதை சொல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. ப்ரோமோவை பார்த்துட்டாலே உள்ள எபிசோட்லலாம் ஒன்றும் இல்லை, அந்த ப்ரோமோவில் என்ன வருதோ அதையே கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் வருதே தவிர கொஞ்சம் போரிங்காக தான் போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை. முன்னாடிலாம் நம்ம சீசன்லலாம் கமல் ஏதாவது கேள்வி கேட்குறாருன்னா பயங்கர எக்ஸைட்டடாக இருப்போம். இந்த கேள்வி கேட்கணும், அந்த கேள்வி கேட்கணும், இவங்களை இப்படி பார்த்து கேட்கணும். இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் நமக்கு ஃபேவரட்ஸ், பர்சனல் ஃபேவரட்ஸ்னு ஒன்றும் இல்லாததுனால யாரை கேட்டால் என்ன, யாரை கேட்கலான்னா என்ன அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு யாராவது பர்சனலாக ஃபேவரட்டுன்னு இப்போ வந்துருச்சா? அப்படி இருந்ததுன்னா யாருன்னு சொல்லுங்கள். கனி அவர்கள் வந்துட்டு ஹவுஸ் கேப்டனாக ஆயிட்டாங்க. ஸோ அதுவும் காமிக்கப்பட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.